ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. நேற்று என்னோட எண்ணங்கள், என்னோட தாட்ஸு இதெல்லாம் சிலதெல்லாம் நான் கொஞ்சம் விழிப்புணர்வுக்காக நான் போடுவேன். இந்த தாட்ஸு எப்படி போட்டேன் அப்படின்னா, என்னுடைய முகம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த முகம் 10 வருஷம் கழித்து எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட் மைண்டோட தான் நான் போட்டிருந்தேன். அது மிக வரவேற்பை பெற்றிருந்தது. அதன் தொடர்ச்சியாக நிறைய சிந்தனைகள், அதாவது ஒரு நல்லவங்க, நேர்மையான சிந்தனையாளர்கள், இந்த உலகத்துக்காக, மக்களுக்காக, நம்ம கூட வாழ்கிற உயிரினங்களுக்காக நல்லதை நினைக்கிற சில மனிதர்கள் பல சூழ்நிலைகளை ரொம்ப நெகட்டிவாக சந்திப்பாங்க. அந்த சந்திப்புகளை நினச்ச சிந்தனைகள் தான் நேற்று எல்லாமே எனக்கு இருந்தது. அந்த சிந்தனைகளில் என்னுடைய முகம் மாறி இருக்கிறத நான் உணர்ந்தேன். சில காலமாக அதை நேற்று என்னுடைய தாட் ப்ராசஸாக போட்டிருந்தேன். அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. எப்படின்னா, இங்கே இருக்கு பாருங்க, இது மேலே கூட நிறைய புக்ஸ் இருக்குது. இத்தனை புக்ஸையும் நாங்கள் தேடி தேடி கண்டுபிடிச்சு அதை படித்து ஒரு மக்கள் சேவையில் ஈடுபட்டிருக்கோம். நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணங்களோடு வரோம். அங்கே பார்த்தா ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப ஒரு எதிர்மறையான செயல்கள் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக கேளுங்க. இது விழிப்புணர்வு தான். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துன்னு போகிறதுக்கான காலங்கள் வரும். ஃபஸ்ட்டு போன உடனே அதாவது நான் இந்த புக்ஸ் எல்லாம் படித்த அந்த அறிவு இருக்குது. அதை நான் செயல்படுத்துகிறேன். அதுக்கு எதிர்ப்பு வருது. அந்த எதிர்ப்புகள் பார்த்திங்கன்னா அடுத்தது என்னவா மாறுதுன்னா ஜாதிய அமைப்புகளாக வருது. அந்த ஜாதிய அமைப்புகள் மீது வந்த அந்த வெறுப்பு கைப்பட எழுதுகிற அளவுக்கு, அதாவது ஒரு எஸ்ஓபி சட்டம் இருக்குது இல்லைங்களா, அந்த பிஓஏ சட்டமா, அந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்தி அதாவது நான் ஒரு பிரிவினர், வேறு பிரிவினர் என் மீது அபாண்டமாக பழி சுமத்தி இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எவிடன்ஸு, சாட்சியம் எதுவுமே இல்லாமல் ஃபேக், போலியான, அவதூறான ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. அப்போது இதுக்கு பேர் எல்லாம் என்ன? இந்த புத்தகங்கள் அறிவு வளர்க்குது. ஆனால் ஒரு சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிற அந்த டாக்குமெண்ட், உருவாக்கப்பட்ட டாக்குமெண்ட் பேர் என்ன? அதுக்கு பேர் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய சக்தி. அதை நான் எடுத்து சொல்கிறேன். ஓகே, அது ஒரே அடியாக வாஷ் பண்ணுறதும் இல்லை, அதன் மூலயமா விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. இது ஒன்று ஆச்சுங்களா. அதாவது என்னுடைய ஜாதியையும் மற்ற ஜாதியையும் சேர்த்து சட்டத்தின் மூலயமா பழி வாங்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டது. அடுத்தது ஒரு வாழ்க்கை, சொந்த வாழ்க்கை, நேர்மையாக இருக்கிற மாதிரி நேர்மையான வாழ்க்கை அமைந்திருக்கு. குழந்தைகள் இருக்காங்க. இது ஒரு பொறாமையா என்ன அப்படின்னு கூட எனக்கு தெரியலை. ஓகே, அதை ஒரு டாக்குமெண்ட் பண்ணணுமா? அதாவது ஒரு சிலருக்கு, இப்போ எனக்கே கூட குழந்தை இல்லாமல் போயிருக்கலாம். குழந்தை இருக்குது ஆண்டவன் அருளால். குழந்தை இல்லைன்னா நான் இன்னொருத்தரை ப்ளேம் பண்ண முடியுமா? பண்ணக்கூடாது இல்லையா? அது தப்பு இல்லையா? தவறு இல்லையா? தெரிஞ்சு செய்கிறது தப்பு, தெரியாமல் செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சே செய்கிற தப்புகள், இதுக்கும் ஒரு டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன, அதாவது என்னுடைய இந்த புத்தகங்கள் படித்த அறிவை வைத்து நான் ஏதோ ஒரு செயலாக்கத்தின் மூலம் ஈடுபடும் போது அந்த செயலாக்கங்களை எதிர்ப்பவர்கள் ஜாதிய அமைப்புகளை எடுத்துகிட்டு டாக்குமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்தது சொந்த வாழ்க்கையில் பிள்ளைகள் மீது, என் மீது, கணவர் மீது எல்லாமே ஒரு வெறுப்புணர்வுக்கு ஒரு டாக்குமெண்ட்டு க்ரியேட் பண்ணப்படுது. அடுத்தது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையே இல்லை, ஒழுக்கமான வாழ்க்கையே கிடையாது, இஷ்டத்துக்கும் வாழ்ந்துட்டு ஏதோ ஒரு நஷ்டமாகி
தான் சார்ந்த ஒரு இதில் பணத்தை கையாடல் பண்ணிட்டு, அதுக்காக நான் திட்டங்கள் செயல்படுத்துவேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த பட்டறிவை வச்சு நேற்று ஒரு பட்டறிவு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸில் நெறைய பேர் போனாங்க. அதனால சொல்றேன். பட்டறிவுங்கிறது படிச்சு அறிஞ்சுக்கிறது தான். படிச்சு அறிஞ்சுக்கிறத நேர்மையான வழியில கொண்டு போணும். அந்த மாரி கொண்டு போம்போது, ஊழல் செய்றாங்கன்னு தெரியுது. அந்த ஊழலை எதிர்க்கும்போது, அதுக்கு ஒரு என்னை எதிர்த்து ஒரு டாக்குமெண்ட். இதெல்லாம் காரணம் என்ன? அதாவது ஒரு எதிர்மறையான மக்கள் சேவையற்ற தன்மையை உடைய எதிர்மறையான செயல்களை எதிர்க்கக்கூடிய என்னை எதிர்க்கிறதுக்காக ஒரு அமைப்பே திரளுது. அதில் ஜாதி அமைப்பு வருது. சொந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை எல்லாத்தையும் கொண்டு வராங்க. அதே மாதிரி கணவன் இல்லைங்கிறது, குழந்தைன்றது, எனக்கு கடன்கள்லாம் வந்துருச்சு. அதுக்கு என்ன பண்ணுறது? எத்தனையோ பேருக்கு, எத்தனையோ மக்கள் இந்த இது கூட இல்லாமல், இந்த வசதிகள் கூட இல்லாமல் எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தானே சேவை. இந்த சேவைக்கான ஊதியம் தானே எல்லாருக்குமே கிடைக்கணும். அந்த ஊதியத்தை தவறாக பயன்படுத்துறது, எனக்கு ஊதியம் கிடைக்காம செஞ்சது எல்லாமே நடந்தது. இந்த ஊதிய முரண்பாடுகளை நான் எதிர்த்துட்டு தான் இருக்கேன். எதிர் எதிர் எதிர்க்கிறது எப்படின்னா, அது ஒரு விங்கு. அரசியல் சார்ந்த விங்கு. அந்த அரசியலுக்காக தான் இத்தனையும் நடைபெறுது. அடுத்தது அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு, உருவாக்கம் பண்ணியாச்சு இல்லைங்களா? அது போலியானவை, ஃபோர்ஜரி. ஓகே. அடுத்தது வீட்டுக்கிட்ட வந்து டார்ச்சர் பண்ணணும். எப்படி? அந்த டாக்குமெண்ட்டு கிரியேட் பண்ணதும் இல்லாமல், அதாவது ஜாதி அமைப்பு மூலயமா எனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, எங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையலை, உங்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமையக்கூடாது, உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதை நாங்கள் கெடுத்து தொலைக்கிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது. அடுத்தது நான் என்னன்னாலும் பண்ணுவேன். இந்த உலகத்தில் எத்தனை குற்றங்கள்னாலும் பண்ணுவேன். அதை வந்து நீங்கள் கேட்கக்கூடாது. நான் எங்கே கேட்டேன்? அதாவது எனக்கு கண்ணுக்கு தெரியும் போது நான் கேட்க தான் செய்வேன். அப்படின்னும் போது இந்த எதிர்ப்புகள்லாம் வருது. அது வீடு வரைக்கும் வந்துருச்சு. அந்த வீடு வரைக்கும் வந்த ஒரு நிகழ்வு பார்த்திங்கன்னா, வீட்டில் பெண் குழந்தை, அதாவது மைனர் கேர்ள் இருக்காங்க. அவங்கள தெருவில் வச்சு சொன்னதெல்லாம் நான் சொன்னேன். அது வந்து நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு பதிலாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்னை கூப்பிடுறது. யார் மூலிமா? அரசியல் மூலிமா. அந்த அரசியல் பணபலம், அரசியல் பலம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு லாஸ்ட்டு நான் அது கூட சொல்லியிருப்பேன். ஒரு பத்திரிகை துறையை கூட்டிகிட்டு வர்றது, அரசியல் பலத்தோடு இருக்கிறவங்க ஏற்கனவே முன்கூட்டியே வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறது. இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னா, ஒரு நேர்மையாக இருக்கிறவங்கள எப்படியெல்லாம் தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் நடைபெற இந்த நடவடிக்கைகள் தான். இந்த நடவடிக்கைகள்னால என்ன பிரயோஜனம்? இந்த புக்கெல்லாம் நான் படித்ததுக்கு என்ன ஒரு பயன் இருக்க போகுது? இவங்களை எதிர்க்கிறதா, நான் மக்கள் சேவை செய்கிறதா? இதுதான் அங்கே கொஷின் இல்லையா? சரி, ஓகே. அதையெல்லாம் எதிர்த்துட்டு இருக்கேன். ஒரு நேர்மையாளர் எதையும் எதிர்ப்பாங்க. ஓகே, அதெல்லாம் எதிர்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ நான் இந்த இதில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, அதுக்கு ஒரு வீடியோ இருக்குது. சிசிடிவி கேமரா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா? நேற்றெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த நேர்மைக்காக நான் எவ்வளவு தான் போராடுறது. என்னுடைய முக சாயல் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த முகம், அழகான அந்த அமைதியான தெய்வீக கலையோடு இருந்த அந்த முகம் வந்து இப்போ என்னென்னத்தையும் யோசிச்சுட்டு இருக்குது. அரசியலை பற்றி யோசிக்குது. அரசியல் நல்லா இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இல்லை. அந்த அரசியல் வந்து எத்தனையோ இந்த சொத்துக்களை பறிமுதல் பண்ணுறது. எங்கள் அம்மாவை சொன்னேன் இல்லைங்களா? அம்மாவே இல்லை அப்படின்ட்டு சொத்துக்களை பறிமுதல் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்ட சிலர், அந்த அதை தொடர்ந்து வந்த அரசியல் குற்றங்கள், அந்த குற்றங்களை எதிர்க்கிறேன். அதாவது என்னோட சொந்த வாழ்க்கையில் வரும்போது நான் எதிர்க்க தானே செய்ய முடியும். எதிர்க்கிறேன் அப்படிங்கிறதுக்காக என்ன போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பயமுறுத்துறதுக்கு உண்டான வேலைகளை பார்த்ததில் ஒரு வேலை தான் இந்த
இந்த வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று இங்கே என்னை சுற்றி போயிட்டுருக்குது. இந்த வீடியோவை நல்லா பாருங்கள். எங்களுடைய முன்வாசல், அந்த கதவு வழியாக அந்த வீடியோ ஆங்கிள். முன்வாசல் பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல் உள்ள நாங்கள் போட்டு வைத்திருக்கிற, நாங்கள் உட்காருகிற, நாங்கள் சாப்பிடுகிற எங்கள் மைனர் கேர்ளு அங்கே எப்படினாலும் உட்காந்துருப்பா, டிவி பார்ப்பா. இதையெல்லாம் படம் பிடிக்கிறதுக்காக ஒரு லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு ஃபுல்லாக, அதாவது கதவை பக்கத்தில் இருக்கிற ஜன்னல் வழியாக அவ்வளோ தூரம் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் உண்மை, நீங்களே பாருங்கள். அதே சமயத்தில் ஒரு கேட் இருக்கும் பக்கத்தில், அந்த கேட்டுக்கும் லைட்டிங். ஒரு தாழ்வாரம் மாதிரி இருக்கும், அந்த தாழ்வாரம் ஃபுல்லாகவே 2 கேமராஸு. பேக் சைடில் ஒரு கேட் இருக்கும், அந்த கேட்டுக்கும் ஒரு கேமரா. முன்னாடி ஒரு மெயின் கேட்டு, அந்த கேட்டுக்கும் ஒரு கேமரா. ஏன்னா நான் வந்து அந்த கேட்டை வந்து அடிக்கிறேன்னா, அந்த வீடியோவில் பாருங்கள், அந்த கேட்டை அப்படி தான் மூட முடியும், அதில் சவுண்டு வர தான் செய்யும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக உருவாக்கி அதை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்துகிட்டு போய், போலீஸ் ஸ்டேஷன்னா என்னன்னே பார்க்காத ஒரு நேர்மையாளரின் மகள் போலீஸ் ஸ்டேஷனை பார்க்க வைக்கிறாங்க. எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் இருக்கும் போது அவங்கள காலி பண்ணுங்க. அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபேக் ரிப்போர்ட்டு, அதாவது எஸ்சி எஸ்டி ஆக்டை தவறாக பயன்படுத்தினது. ஒரு சொந்த வாழ்க்கையில் தங்களுக்கு கிடைக்காத மற்ற பெண்களுக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு அவங்க குழந்தைகளையும் வதைச்ச சில பெண்கள், ஆண்கள், அவங்களுடைய ஊழல், அதுக்காக ஃபேக் ரிப்போர்ட்டை தயார் பண்ணி ஒரு மாவட்டத்தோட நிர்வாகத்தில் ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு நான் நீதிமன்றம் போயிருக்கேன். நீதிமன்றத்தில் அதை கேட்டாங்க. அதை கேட்டதுக்கு பதில் இல்லை இன்னைக்கு வரைக்கும். ஆனால் எனக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் கொடுக்கறதுக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணி கையெழுத்து போட்டாங்க பாருங்கள், அதிகாரப்பூர்வமாக கையெழுத்து போட்டாங்க பாருங்கள், அவங்க தான். அவங்களோட ஹஸ்பண்ட் வக்கீலாம். இங்கே வந்து வீட்டை காலி பண்ணுங்கள், நேர்மையாளருக்கு வீட்டை காலி பண்ணிடணும். ஓகே, அது காலி பண்ண முடியாது, என்னுடைய நேர்மை என்னை காப்பாற்றுச்சு, தெய்வங்கள் காப்பாற்றுச்சு. ஓகே, காலி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த சிசிடிவி கேமரா லாஸ்ட்டில் வருது. அதுக்காக இன்னொரு அதாவது நான் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் எழுதுகிறேன். இந்த டாக்குமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணவங்க தான், அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான், அந்த வக்கீல் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுகிறேன். நான் ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன், நீதிமன்றத்தின் மூலயமா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் மூலயமா எனக்கு விசாரணை வைக்கிறாங்க. அங்கே ஒரு வக்கீல் அவர் வந்து பயமுறுத்தி இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்தாச்சு, நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் ஆணையத்துக்கு. இங்கே சட்டங்கள் எத்தனை தடவை மீறப்படுது பாருங்கள். எஸ்சி எஸ்டி ஆக்டு, அடுத்தது ஒரு நேர்மையானவர் சட்டத்தின் மூலயமா போகும்போது அந்த சட்டத்தை வழிநடத்தி நீங்கள் நீதிமன்றம் போகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக தனி ரூமில் வச்சு என்னை அதட்டுறது. அங்கே நான் எழுதி கொடுத்துட்டு மறுநாளே மகளிர் ஆணையத்துக்கு எழுதியாச்சு. என்னை வந்து இந்த மாதிரி பயமுறுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட வந்து பயமுறுத்திட்டு இருக்கிறதுக்காக தான் இந்த சிசிடிவி கேமரா போடப்பட்டிருக்கு. இதை நான் இந்த வீடியோவில் இணைச்சிருக்கேன், நல்லா பாருங்கள். இதுக்கு பேர் தான் அவதூறு. நேர்மையான ஒருத்தர் நேர்மையான வழியில் மக்கள் சேவை செய்கிறதுக்கான வழிமுறைகளை தடுக்கிறவங்க அத்தனை பேரும் வெளியே வரணும். அது வெளியே வந்தே தீர்வாங்க. இதில் அரசியலை ஏன் அவ்வளோ தூரத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். ஒன்றுமே இல்லை, அரசியலில் ஒரு அதிகாரத்தில் போய் உக்காந்துட்டா என்னை விட பெரிய அதாவது தேவ தூதர்கள், தெய்வமானவர்கள் யாரும் இல்லை. ஒரு நேர்மையான இத்தனை புக்கை படித்த பட்டறிவு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நாங்களும் இந்த மாதிரி புக்கை படிச்சுட்டு தான் பட்டறிவு பயணம் பண்ணிகிட்ருக்கோம், மக்கள் சேவை செஞ்சிட்ருக்கோம், நேர்மைக்காக உழைச்சிட்ருக்கோம், போராடிட்டுருக்கோம். அத்தனை பிரச்சனைகளையும், எவ்வளோ அவமானங்கள் அத்தனையும் நாங்கள் எதிர்நோக்கி எல்லாத்தையும் அகிம்சை வழியில், காந்தியடிகள் வழியில் போராடிட்டு இருக்கும்போது இத்தனை பிரச்சனை தேவையா?
அ எ அ அந்த ரூம்ல ஒரு மைனர் கேர்ள் உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. அந்த ரூமுக்கு போறதே கிடையாது. அதாவது ஹாலுக்கு போறதே கிடையாது. ஏன் இதெல்லாம் நடக்குது? வீட்டு வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சட்டத்த மீறின இந்த வீடியோக்கள வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நானு ஒரு இடத்துக்கு போறேன். அங்க ஒரு ரவுடி என்ன அதாவது மகளிருக்கு பாதுகாப்பு குடுக்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. அங்க ஒரு ரவுடி என்ன பயமுறுத்துறான். இதுக்கெல்லாம் காரணம் நான் சொல்றது தான். அரசியல் அதிகாரத்துல உட்காந்துட்டா என்னனாலும் பண்ணலாம். யாருனாலும் எண்ணும் பண்ண முடியாது. அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வு இங்க இருக்கு. நாங்க எத்தன குறைகள தான் எழுதி எழுதி மூடி மறைச்சுக்கிட்டு, யாருக்குமே தெரியாம எழுதிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க முடியும். அப்புறம் நேர்மையா எத்தன பேர் செயல்பட முடியும்? எத்தன பேரு தைரியமா வெளிய வர முடியும்? இது உங்க பார்வைக்கே விடுறேன். தேங்க் யூ.